வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் ஆஜ்கல் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல நிறைய கதைகள் இருக்கு. ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள வாங்க, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த கதையை பத்தி நான் முதல்ல சொல்றேன். ஸ்டார்டிங்கே அம்மா பையன் கொல்லப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மூத்த பையன் மிஸ்ஸிங்ல இருக்கான். அப்பவும் யார் இந்த கொலையை பண்ணதுன்றதை விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. பையன் வேற மிஸ் ஆகுறான்ல, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட கேட்கிறாரு. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அருண் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. ஏறக்குறைய இவன் 10th தான் படிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு இடத்துல இவன் சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அங்க பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பாக்குறான். இப்ப நமக்கு வேற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதாவது நைட்டு நேரம் ஒரு வீட்டை காட்டுறாங்க. இப்ப யாரோ கையில பொருளோட வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு ரூம்ல அம்மாவும் பையனும் படுத்துட்டு இருக்காங்க. வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொருளை வச்சு ரெண்டு பேரையும் அடி அடின்னு அடிக்கிறாரு. அவங்க தூக்கத்துல இருக்கும் போது அடிச்சிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ரெண்டு பேரையும் கொடூரமா சாவடிச்சிடுறாரு. அங்க இருந்து கிளம்பி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கை முழுக்க ரத்தமா இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் வாஷ் பேஷன்ல அந்த நபர் கழுவிட்டு இருக்கான் போல. அப்படியே கட் பண்ணி இந்த அருண்ன்ற பையனை காட்டுறாங்க. இவன் ரெஸ்ட் ரூமை விட்டு தான் வெளியே வரான். இவன் தான் அந்த ரத்தத்தை கழுவுனா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப இவன் கண்ணாடியை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். நான் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் தான் கொலையை பண்ணானா இல்ல வேற யாராவது கொலை பண்ணதை இவன் பார்த்தானா அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மாவும் சின்ன பையனும் இறந்து போயிட்டாங்க. பெரிய பையன் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் மிஸ்ஸிங்ல தான் இருக்கான்ற மாதிரி நியூஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு லேடி டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு கேஸ்ல நீங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன கேஸ்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நியூஸ் பேப்பர்ல கேஸ பத்தி பார்த்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி இவருமே கேஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓஹோ அந்த கேஸா, அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரி இந்த லேடி டாக்டருமே ஏத்துக்கிறாங்க. அந்த பையன் ஒரு வாரமா எங்க போனான்னு தெரியல. எல்லா பக்கமும் தேடி இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன நடந்தது, நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க. அந்த பையன் எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கான். வேற வழியே இல்ல, லேடி டாக்டரோட ஹெல்ப்பை கேட்கலான்ற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. இப்ப அந்த பையன் ஒரு ஆசிரமம் மாதிரியான இடத்துல தான் வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் இந்த லேடி டாக்டரை இவர் கூட்டு வந்துட்டு இருக்காரு. பையனோட அப்பா பேரு சுரேஷ் அப்படின்றது. பையன் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. உண்மையில யாரு பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஆனா போலீஸுங்க கண்டிப்பா இந்த பையன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எவிடன்ஸ் எல்லாமே இந்த பையனுக்கு எதிராக தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கைரேகையில இருந்து எல்லாமே இந்த பையன் தான் பண்ணான்ற மாதிரி இருக்கும். வேற யாரோட கைரேகையும் கிடைச்சிருக்காது. அதனால தான் லேடி டாக்டரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இப்ப வந்தவங்க இருக்காங்கல்ல, உன் பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பையன் பதில் பேசாம அமைதியா இருக்கான். பக்கத்துல இருக்க அப்பா இருக்காருல, பேரு அருண் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் அப்பா தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. சார் நீங்க கொஞ்சம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் என்னோட பையன் மைனர் பையனை எப்படி தனியா விசாரிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண முடியும், நானும் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருங்க சார், ஆனா பேசாம இருங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. நீ எதுக்காக இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் எதுவுமே பண்ணல, நான் என்னோட அம்மாவையும் தம்பியும் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நீ எதுவுமே பண்ணலனா யார் என்ன பண்ணா, நீ எதையாவது பாத்தியா, பார்த்தனா அதை பத்தி சொல்லு, அப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, என் அம்மாவை நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றான். திரும்ப திரும்ப அதே டைலாக்கை இவன் சொல்லிட்டு இருக்கான். மேடம் என்னோட பையன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சுரேஷும் சொல்றாரு. இப்ப சுரேஷுமே நடந்த விஷயத்தை இந்த லேடி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுரேஷ் இருக்கார்ல, வெளியூர்ல தான் வேலை பார்ப்பாரு. ஒய்ஃபுக்கு கால் பண்ணா ஒய்ஃப் போனே எடுக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, பேரு விவேக் அப்படின்றது. வீட்டுல போய் செக் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. விவேக்கும் வீட்டை செக் பண்றதுக்காக வந்துடுறாரு. பார்த்தா 2 நாளா அவங்க பாலியை எடுக்கலன்றது தெரிய வருது. நியூஸ் பேப்பரும் வெளியே தான் இருக்கு. என்ன பாலை கூட எடுக்காம இருக்காங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப இவர் காலிங் பெல்ல அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்களுமே காலிங் பெல் அடிச்சோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லன்ற மாதிரி பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க சொல்றாங்க. எதனால வெளியே வராம இருக்காங்கன்ற மாதிரி இந்த விவேக்கும் யோசிக்கிறாரு. இத பத்திலாம் பேசாம சுரேஷ் கிட்ட சொல்லிடலாமான்ற மாதிரியும் தோணுது. இப்ப சுரேஷ்க்கு கால் பண்ணிட்டாரு. சுரேஷ் என்னாச்சு, என் ஒய்ஃபை பார்த்து பேசிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்லடா நான் காலிங் பெல் அடிச்சேன், ரெஸ்பான்ஸே பண்ணல, 2 நாளா வெளியே வராம இருந்திருக்காங்க, எனக்கு என்னமோ தப்பா படுதுன்னு சொல்லிட்டாரு.
என்னடா இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி சுரேஷ் ஷாக் ஆகுறாரு. சரி அப்ப போலீஸ் கிட்ட வேணா இன்ஃபார்ம் பண்ணிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால விவேக் இருக்கார்ல, போலீஸுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க கிட்ட கதவை ஓபன் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஹெல்ப்போட இவங்க கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. மேடம் மேடம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது விவேக் வேற ஒரு பக்கம் பாக்குறாரு. அங்க ரத்த கரெல்லாம் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. சரி இங்க வந்து பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ரத்த கரையா இருக்கு. ஒரு ரூம்குள்ள இருந்து வேற ரூமுக்கு போன மாதிரி தான் ரத்த கரை இருக்கு. அந்த ரூம்குள்ள கதவை திறந்து இவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தா அம்மா பையன் ரெண்டு பேருமே கொடூரமா அடிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இவ்வளவு கொடூரமா கொலையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. அங்க ஃபேமிலி போட்டோ இருக்கு. அதுல ஒரு மூத்த பையனும் இருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. மூத்த பையனும் இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. மூத்த பையன் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரி எனக்கு தெரியல, ஆனா இதுதான் அவனோட ரூம்ன்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு ரூமை விவேக் காட்டுறாரு. விவேக்கும் வீட்டுக்குலாம் வருவார் போல. இந்த இடத்த பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி அந்த ரூமை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கதவை திறந்து உள்ள வராங்க. அந்த இடத்துல தான் ரத்த கரை நடந்து போன மாதிரி இருக்கு. பாத்ரூம்ல தான் அவனோட ட்ரெஸ் எல்லாம் அவன் கழட்டி போட்டுக்கிறது தெரிய வருது. ஆனா அந்த பையன் மட்டும் வீட்டுல இருந்து மிஸ் ஆகுறான். அந்த பையன் ஒருவேளை இந்த விஷயத்த பண்ணிருப்பானான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப சுரேஷ் ஊரை நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு. மச்சான் எல்லாம் ஓகே தானே, என் ஒய்ஃப் ஓகேவா தானே இருக்கான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்லடா இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குன்ற மாதிரி விஷயத்த சொல்றாரு. கேட்கிற சுரேஷால நம்பவே முடியல. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப ரெண்டு பாடியும் பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இப்ப ஒய்ஃபோட பாடியும் சின்ன பையனோட பாடியும் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. பெரிய பையனுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வந்திருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. என் பெரிய பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் உங்க பெரிய பையனை பத்தி தெரிய வரல. உங்க பெரிய பையன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறோம். ஏன்னா அவனோட ட்ரெஸ் முழுக்க ரத்த கரையா இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டை விட்டு போயிருக்கான். வீட்டுல இருந்து கொஞ்சம் காசையும் எடுத்துட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் பையன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அன்னைக்கு நைட்டு ஃபுட்டேஜை காட்டுறாங்க. ஒரு 7:30 மணி வாக்குல அம்மாவும் சின்ன பையனும் சேர்ந்த மாதிரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதை தாண்டி யார் வெளியே போயிருக்கா, எப்ப வெளியே போயிருக்கா அப்படின்றதெல்லாம் இவங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது பையன் இருக்கான்ல, அதாவது அந்த பெரிய பையன், அவன் 12:30 மணிக்கு வெளியே போயிருக்கான்றது தெரிய வருது. புது ட்ரெஸ் போட்டு தான் வெளியே போயிருக்கான். பேக் எல்லாம் எடுத்துட்டு தான் வெளியே போயிருக்கான்றது தெரிய வருது. ரெண்டு பேரையும் சாவடிச்சுட்டு கிளம்பி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. வேற ஏதாவது வழியை யூஸ் பண்ணி கில்லர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேரையும் சாவடிச்சதை என்னோட பையன் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அங்க இருந்து கிளம்பி இருக்கான் போல. என் பையன் கண்டிப்பா இந்த விஷயத்தை பண்ணிருக்க மாட்டான். தயவு செஞ்சு உண்மையான கில்லரை பிடிங்க, என் பையனை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நாங்க மர்டர் வெப்பனை செக்கிங்காக அனுப்பி வச்சிருக்கோம். உங்க பையன் கூட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க பையன் தான் பண்ணிருக்கான் பாப்போன்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இந்த லேடி டாக்டர் கிட்ட அப்பா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. மேற்கொண்டு இந்த லேடி இருக்காங்கல்ல, இது உன்னோட ட்ரெஸ் தானே, நீ தானே கழட்டி போட்டுட்டு போன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த மாதிரி பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ தப்பே பண்ணலனாலும் உனக்கு தண்டனை கிடைச்சிரும். நீ ஏதாவது சொன்னாதான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையன் என்னோட ட்ரெஸ் தானே சொல்றான். எப்படி ரத்தமாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எப்படி ரத்தமாச்சுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி இவன் சொல்றான். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு முடிவெடுத்துட்டேன்ற மாதிரி சொல்றான். அம்மாவும் தம்பியும் இறந்து போயிருக்காங்க. நீ இப்படிதான் முடிவெடுப்பியான்ற மாதிரி இந்த லேடி டாக்டர் கேக்குறாங்க. வேற என்னால என்ன பண்ண முடியும், அதனால தான் காசு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா வர போலீஸ் என்னதான் சந்தேகப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். யாராவது இவனை மயக்கமாக்கி இவனை ஃப்ரேம் பண்றதுக்காக செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்களான்னு லேடி டாக்டர் யோசிக்கிறாங்க. யோசிச்சு நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் கண் முழிச்சு பார்க்கும் போது அம்மாவும் தம்பியும் இறந்து போயிருந்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். உனக்கு எந்த சத்தமும் கேட்கலையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கலன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். சரி கடைசியா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, அதுல இருந்து சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவனுமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு இவன் செம்ம கோவத்துல இருக்கான். எதனால கோவமா இருக்கான்னு நமக்கு தெளிவா தெரியல. அப்பதான் அம்மாவும் சின்ன தம்பியும் கதவை தட்டுறாங்க. உனக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, கதவை திறந்துட்டு நேரா இவன் ரூம்குள்ள போய் உட்காந்துடுறான். அம்மா மேல கோவமா இருந்திருக்கான் போல. எதனால கோவமா இருந்திருக்கான் அப்படின்றது தெளிவா நமக்கு தெரியல. இவனும் பதில சரியா சொல்ல மாட்டான். விட்டு விட்டு தான் சொல்லிட்டு இருக்கான். மேடம் என்னோட பையன் கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டான் மேடம், போலீஸுங்க தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்களாவது போலீஸ் டீம் கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. சரி போலீஸ் மேற்கொண்டு என்ன விசாரணை பண்ணாங்கன்னு இவங்க கேக்குறாங்க. அப்பாவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. பாடி செக் பண்ண டாக்டர் கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. சின்ன பையன் மேலதான் சந்தேகம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்கான். ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு கொடூரமா தாக்குவான்றதை என்னால நம்ப முடியல. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆவதான் செய்யுதுன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த பையன் பண்ணாம வேற யாராவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. அதனால போலீஸுங்க அந்த காலனில இருக்க எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அதாவது அந்த லேடிக்கும் வேற யாருக்கும் ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யாரு கூடயும் அந்த லேடிக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க.
அந்த அருணுக்கும் அம்மாக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்ததா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இல்ல அம்மா கிட்ட அவன் ரொம்ப பாசமா இருப்பான், அப்பா ஊர்ல இருக்கிறத நினைச்சு அடிக்கடி ஃபீல் பண்ணி அம்மா கிட்ட பேசுவான், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க. அந்த பையன் ஸ்கூல்ல விசாரிப்போன்ற மாதிரி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அவன் படிப்புல எல்லாம் எப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவன் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், ஆனா ரீசெண்டா அவனோட மார்க்லாம் ரொம்ப குறைஞ்சது, அதனால அம்மா கிட்ட நான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல கூட பேசினேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சர் சொல்றாங்க. இப்ப நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவன் மார்க் ரொம்ப குறைஞ்சு ஃபெயிலே ஆயிருக்கான். மேடம் உங்க பையன் ஃபெயிலே ஆயிட்டான், இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிட்டு இருந்தான், என்னாச்சுனே தெரியல, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பாரு போன்ல கேம் விளையாடுறா மேடம், அதுதான் பிரச்சனைன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. எது கேம் விளையாடிட்டு இருக்கியா? இந்த வருஷம் உனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, அதை மறந்துடாத, அதுல மட்டும் ஃபெயில் ஆனான்னு வச்சுக்கோ உன் லைஃபே போயிடும்ன்ற மாதிரி டீச்சர் அம்மா முன்னாடி போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அம்மா மாட்டி விட்டதுனால தானே திட்டுறாங்க, அதனால இவனுமே அம்மாவை பார்த்து முறைக்கிறான். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கார்ல தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப கூட இவன் இருக்கான் பாத்தீங்களா, போன்ல கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். இவனோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா, நல்ல மார்க் வாங்கியிருப்பான், தம்பிலாம் நல்லா படிக்கிறான்ல, உன்னால நல்லா படிக்க முடியாதா, திடீர்னு ஏன் உன் படிப்பு இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு, உன் அப்பா கிட்ட சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வேணா அப்பா கிட்ட சொல்லிக்கோங்கன்ற மாதிரி இவன் கொஞ்சம் கோவமா சொல்றான். இதனால டென்ஷன் ஆனவங்க இருக்காங்கல்ல, போனை தா, இதுக்கப்புறம் நீ போனே யூஸ் பண்ண கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா என் போனை தாங்கன்னு கேக்குறான், இவங்க தரமாட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னோட போனை தாங்க, அப்பா இது எனக்காக வாங்கி தந்த போன்ன்ற மாதிரி சொல்றான். ஓஹோ உன்னோட அப்பா வாங்கி தந்த போனா, அப்ப அப்பாவுக்கு கால் பண்ணி நான் புடுங்கி வச்சிருக்க விஷயத்தை பத்தி சொல்லு, ஏன் புடுங்கி வச்சிருக்கன்றத கேட்பார்ல, அப்ப நீ ஃபெயில் ஆன விஷயத்த சொல்லு, அதுக்கப்புறம் உன்னோட அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரு பாப்போன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இந்த பையனுக்கு பயங்கரமா கோவம் வருது. திரும்பியும் அம்மா இருக்காங்கல்ல, தம்பி கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இதனால இவன் இன்னும் டென்ஷன் ஆயிடுறான். இவன் கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்ற மாதிரி வேகமா இவனோட ரூமை நோக்கி நடக்கிறான். என்ன இவ்வளவு கோவமா பேசிட்டு போறான்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. சமாதான பத்திரத்துக்காக பின்னாடியே வராங்க. ரூம்குள்ள வந்த அருண் செம்ம கோவத்துல இருக்கான் பாத்தீங்களா, ரூம்ல இருக்க எல்லா திங்ஸையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அருண் என்ன பண்ணிட்டு இருக்க நிறுத்துன்ற மாதிரி அம்மாவும் வெளியே இருந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. லேடி ஆபீசர் இருக்காங்கல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க 3 பேர் தானே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனோட ஆக்டிவிட்டியில ஏதாவது மாற்றம் இருந்ததா, எதனால மார்க்லாம் குறைஞ்சது, என்ன கேம் தான் நீங்க விளையாடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவனுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஷூட்டிங் கேம் தான் விளையாடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 3 பேர்ல 2 பேர் நார்மலா பேசுறாங்க, ஒருத்த மட்டும் எதையோ மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே வேற பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்கான். உனக்கு அவனை பத்தி ஏதோ தெரியும் போலியே, ஒழுங்கா தெரிஞ்சதை சொல்லிடு, இல்லைன்னா உனக்கும் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி ஆபீசரை மிரட்டுறாங்க. மேடம் கடைசியா அவனை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை என்கிட்ட பேசினா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். 19th நைட்டு தான் அம்மா கொல்லப்பட்டிருப்பாங்க, 19th காலையில தான் இந்த ஃப்ரெண்டு கிட்ட அவன் பேசியிருப்பான். அப்செட்டா இருக்கிறத ஃப்ரெண்டு பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்கறான். என் போனை அம்மா புடுங்கி வச்சிட்டாங்க, அதனால தான் கடுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றான். விட்ரா, என்னோட அம்மா கூட தான் போன் எல்லாம் புடுங்கி வைப்பாங்க, கொஞ்ச நாள் அமைதியா இருந்தோன்னு வச்சுக்கோயேன் தந்துருவாங்க, அதுக்கப்புறம் நீ முன்ன மாதிரி கேம்லாம் விளையாடிக்கோ, ஒரி பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லியிருப்பான். அவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அருண் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு பாத்தீங்களா, அருண் போனுக்காக தான் இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி நான் யோசிச்சேன், அது மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்ததுனால தான் முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா போலீஸுங்க இன்னும் அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. போலீஸுங்க கண்டிப்பா உங்க பையன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான், ஏன்னா வேற யாருமே வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கான பாசிபிலிட்டியே சுத்தமா கிடையாது, உங்க பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு, உங்க பையன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அப்ப கூட அப்பாவால ஏத்துக்க முடியல. கண்டிப்பா என்னோட பையன் இந்த விஷயத்தை பண்ணிருக்க மாட்டான், நீங்க இன்னும் தெளிவா விசாரணை பண்ணுங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார், தப்பு பண்ணாதவன் 6 நாளா எதுக்காக ஒளிஞ்சிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பையன் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு கடையில சாப்பிடுறான். நைட்டு நேரம் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கான். திடீர்னு ஏதோ தோணுது போல, அதை நினைச்சு இவன் ஃபீல் பண்ணி அழுகுறான். இவன் உண்மையிலேயே கொலை பண்ணானா இல்ல கொலை பண்ணவன பார்த்தானா அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த லேடி டாக்டரால பேசி உண்மையை வாங்க முடியாம நேத்து போயிருப்பாங்க, இன்னைக்கு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்காவது ஏதாவது பிரயோஜனமா சொல்லு, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் ட்ரை பண்றேன் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அப்பாவை பார்த்தோம் இவனை பார்த்தோம் கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த சுரேஷ் இருக்கார்ல ரொம்ப சோகமா இருக்காரு. சுரேஷோட ஃப்ரெண்டு விவேக் தான் இவருக்கு காஃபி எல்லாம் போட்டு தராரு. ஒரி பண்ணாத, சீக்கிரமா பையன் கிடைச்சிருவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு போன் கால் வருது, அட்டன் பண்ணி பேசுறாரு. பார்த்தா எதிர பையன் தான் பேசுறான். அப்பான்ற மாதிரிலாம் சொல்றான். இவருமே எங்கடா இருக்க, சீக்கிரமா வாடா அப்பா கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. எதுனாலும் அப்பா கிட்ட சொல்லு, அப்பா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. யாரு பையனான்ற மாதிரி விவேக் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காரு. திடீர்னு பையன் இருக்கான்ல, காலை கட் பண்ணிடுறான். பையன் பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிட்டான்ல, திரும்பி அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணலான்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணிட்டாரு. அது ஒரு மெடிக்கல் ஷாப்பா தான் இருக்கும். அந்த கடை அண்ணன் தான் எடுத்து பேசுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் பேசிட்டு இருந்தான், அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது கிளம்பி போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவர்
யோசிக்கிறாரு. என்ன இடம்ன்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சுல, அந்த இடத்துக்கு நான் போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நீ போக போறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம போலீஸ் கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாம், அதுதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பையன் இதை பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உன் பையன் பண்ணிருப்பானோ பண்ணிருக்க மாட்டானோ, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இப்படி நீ போறது தப்பு, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி விவேக் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்ப போலீஸுங்க அந்த இடத்துக்கு வந்து விசாரணை பண்றாங்க. இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்கான் போல, போட்டோ வச்சு எல்லா இடத்தையும் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு நபர் கிட்ட போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த நபர் இருக்கார்ல, பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கிட்ட தான் இந்த பையனை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற இவங்க வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த குளத்தை பார்த்த மாதிரி தான் இந்த பையன் நின்னுட்டு இருக்கான். இப்ப இவங்களோட வண்டி வரதை பார்த்து லைட்டா ஜர்க் ஆவறான். வண்டியில இருந்து போலீஸுங்க மாதிரிலாம் ஆளுங்க இறங்குறாங்கல்ல, இன்னும் இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஓடணும்னு மட்டும் ட்ரை பண்ணாத, அங்கேயே நில்லு, நாங்க போலீஸ் தான் வந்திருக்கோம், என்ன நடந்தது எங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த பையன் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றான். நீ எதுவுமே பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும், நில்லு நில்லுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பையன் இவங்களை தள்ளி விட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவங்களுமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனை பிடிச்சிருப்பாங்க. அப்படிதான் இந்த ஓம்க்கு கூட்டு வந்திருப்பாங்க. நான் என்னோட அப்பாக்கு காலே பண்ணிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். நீ தப்பு பண்ணல, சரியான விஷயத்தை தான் பண்ணிருக்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல மேடம், என் பையன் தப்பு தான் பண்ணிட்டான், அவன் எனக்கு கால் பண்ணிருக்க கூடாது, நான் எவ்வளவோ சொன்னேன் என் பையன் இதை பண்ணிருக்க மாட்டான், என் பொறுப்புல என்னோட பையனை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டேன், ஆனா போலீஸுங்க என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, ப்ளீஸ் மேடம் நீங்க சொன்னா கேட்பாங்க, என் பையன் பண்ணலன்னு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உங்க பையன் கிட்ட பேசிதான் நான் முடிவெடுக்க முடியும், உங்களை மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு என்னால முடிவெடுக்க முடியாது. கடைசியா உங்க ஒய்ஃப் கிட்ட எப்ப பேசுனீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது பையனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை மாதிரிலாம் போயிட்டு இருந்தது பாத்தீங்களா, அதனால அன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிருப்பாங்க. எங்க இந்த பெரிய பையன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, என்கிட்டயே இந்த அளவுக்கு கோபமா பேசிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. நீங்க சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப முக்கியமான வேலையில இருக்கேன், இன்னும் ஒரு வாரத்துல நான் கண்டிப்பா வந்துடுறேன், பையன் பேசினதை நினைச்சு நீ ஒரி பண்ணாத, ஒரு கோவத்துல அப்படி பேசியிருப்பான், சீக்கிரம் அவனே வந்து உங்ககிட்ட சமாதானம் ஆயிடுவான்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகேன்ற மாதிரி ஒய்ஃபுமே இந்த இடத்துல ஏத்திருப்பாங்க. இவங்க நைட்டு வெளியே போயிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப பையன் கோவமா பேசினதை பத்தி தான் ஹஸ்பண்ட் கிட்டே இவங்க சொல்லியிருப்பாங்க. நீ அம்மா வெளியே போயிட்டு வரும்போது கோவமா அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ண, எதுக்காக அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண, அப்படி என்ன அம்மா மேல கோவம், போனை புடுங்கி வச்சதுதான் கோவமா இல்ல வேற ஏதாவது கோவமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதாவது அம்மா வேற யாரு கூடயாவது அஃபேர்ல இருக்கிறதா பையன் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இந்த பையன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். சரி உங்க பையன் எதுவுமே பேசலனா என்னால எதுவுமே பண்ண முடியாது சார், நான் கிளம்புறேன்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பையன் இருக்கான்ல, நடந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்றான். இப்ப பக்கத்துல வந்தோனே இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் நடந்த விஷயத்த தெளிவா நமக்கு காட்டுறாங்க. உனக்காக பிடிச்ச பொருள் வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா இவன் பெருசா கண்டுக்க மாட்டான். இவன் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். இப்ப செம்ம டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்கான். எதனால இவ்வளவு கோவப்படுறான் அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, சாப்பாடு ரெடி வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பையனுமே போனை தாங்கன்ற மாதிரி கேட்கிறான். போன்லாம் இப்போதைக்கு தர முடியாது, எக்ஸாம்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் தரன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா போனை தாங்கன்னு கோவமா கேட்கிறான். தர முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்க அந்த கேமை பத்தி சொல்றான். அந்த ஷூட்டிங் கேம்ல 4 பேருமே சேர்ந்து தான் விளையாடுவாங்க போல. நான் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தோத்துருவாங்கம்மா, நான் எப்படியாவது அந்த கேம்ல ஜெயிக்கணும், எதிரிங்களை எல்லாம் கேலி பண்ணும், ப்ளீஸ் போனை தாங்கன்ற மாதிரி கேட்கிறான். நீ இவ்வளவு அடிக்டா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, போனை கண்டிப்பா தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க தரலனா என்ன, உங்க ரூம்ல தானே வச்சிருப்பீங்க, நானே எடுத்துக்கிறேன்ற மாதிரி வேகமா ரூமை நோக்கி வரான். எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க, போனை மட்டும் திரும்பி தர மாட்டேன், நீ முதல்ல உன் ரூமுக்கு போன்ற மாதிரிலாம் இவங்க திட்டுறாங்க. இப்ப பையனும் பதிலுக்கு அம்மாவை போட்டு திட்டுறான். கோவமா இவன் ரூம்குள்ள போயிடுறான். இதெல்லாம் தம்பி பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ரூம்குள்ள வந்தவன் செம்ம டென்ஷன்ல இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த கேமை விளையாட முடியலன்றதை என்னால ஏத்துக்கவே முடியலன்ற மாதிரி பிரசன்ட்ல இவன் சொல்றான். கொஞ்சம் வித்தியாசமா பேசுறான். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். கேம்ல அந்த அளவுக்கு அடிக்டா இருக்கான்றது இந்த டாக்டர் லேடிக்கு புரியுது. ஆக்சுவலா இவனுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இவன் ரியாக்ட் பண்றான். அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அட்டாக் ஆப்போனன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவன் மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இவன் இருக்கான்ல, கொஞ்சம் வித்தியாசமா ரோபோட் மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு ஃப்ளவர் வாஷை எடுத்துக்கிறான். அந்த ஃப்ளவர் வாஷை வச்சு அடிக்கணும்ன்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்கான். அதாவது இவன் வேணும்ட்டே பண்ணல, அந்த கேம் அடிக்ஷன் ப்ராப்ளத்தினால இவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அம்மா தம்பியை இவன் கொடூரமா அடிச்சிருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் அடிச்சு சாவடிச்சிடறான் பாத்தீங்களா, சாவடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவன் சுய நினைவுக்கு வருவான். நம்ம தான் இதை பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துருப்பான். உடனே இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் கிளம்பியிருப்பான்.
நான் பண்ணன்றதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பண்ணலன்ற மாதிரிலாம் இவனே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். இது எல்லாத்தையும் இவன் சொல்றதை அப்பா கேட்டுட்டு இருக்காருல, பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே போலீஸ் கிட்ட அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறாங்க. இவன் இன்னும் மைனர் தானே, அதனால இவனை வேற ஒரு இடத்துக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாக்கு இந்த டாக்டர் லேடி செஷன் மாதிரி தராங்க. இதுல இருந்து இவரை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் செஷன் மாதிரி தராங்க. இவர் இருக்கார்ல, என் மேலதான் நிறைய தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பையனுக்காக நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், என் பையனுக்கு இந்த அடிக்ஷன் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து அவனை வெளியே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஒரு அப்பாவா நான் தான் ஃபெயில் ஆயிட்டேன், என் ஒய்ஃபும் சின்ன பையனும் இறந்ததுக்கும் நான் தான் காரணம்ன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் லேடி இவருக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் இருக்கிற இடத்துல நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பான், அது மூலியமா நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்றதை அவன் புரிஞ்சுப்பான். அங்கிருந்து வெளியே வரும்போது அவனே புது மனுஷனா வெளியே வருவான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த டாக்டர் லேடி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பையன் ஒரு ஆசிரமத்துல இருக்கிறத காட்டுறாங்க. சிறாருக்காக ஒரு ஜெயில் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் இந்த பையன் இருக்கான். அந்த இடத்துல நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இவனுக்கு கிடைக்கிற நேரம்லாம் பண்ண தப்ப நினைச்சு இவன் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன சிம்பிளா கதை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் விவேக்க நம்ம சந்தேகம் பண்ணணும்ன்றது தான் இவங்களோட எண்ணமா இருக்கும். அதாவது விவேக்கோ மாலினிக்கோ நடுவுல ஏதோ நடந்து அதை பையன் பார்த்திருக்கான் போலன்ற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பாங்க. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.